என் தங்க பிள்ளையே, இன்று இந்த சஷ்டியினுடைய பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் எனக்கு நீ வழிவிடுவாயா? நான் இன்று உன் இல்லத்திலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் மனதில் பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையை, இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகின்ற உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை கடப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். எது நடந்தாலும் சரி, கற்றுக்கொண்ட பாடம் அதிகமாக வலிக்கிறது என்றால் மீண்டும் அதே இடத்திற்குள் இருக்க நினைக்காதே. என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை கூட உன்னால் சிரித்து வாழ முடியாத நிலையில்தான் இருக்கிறது என்றால், பிடிக்காததோடுதான் உன் வாழ்க்கை பயணிக்கிறது என்றால், நீ சந்தோஷமாக இருக்கிறாயோ இல்லையோ அவர்களை சந்தோஷமாக வாழ வழிவிட்டு விடு. எப்பொழுதும் வெறுப்போடு ஒரு வாழ்க்கை ஒருபோதும் தொடர்வது நல்லதற்கல்ல. வாழ்க்கை முழுமையிலுமே அவரவர் சந்தோஷம் இங்கு முக்கியம். ஏனென்றால் இருக்கக்கூடிய காலம் நான் என்ன சாதித்தோம், இந்த வாழ்க்கையில் நாம் எதை வாழ்ந்து விட்டோம் என்று யோசித்து பார்த்தால் நாம் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவித்திருக்க மாட்டோம். யாருக்காக கஷ்டப்படுகிறோமோ அவர்களை நம்மை காயப்படுத்தும் பொழுது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒருவரினுடைய உடலையும் மனதையும் பற்றி குறைத்து பேசும் பொழுது, இந்த உறவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நிலையானவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது மற்றவர்களோடு ஒருவரை ஒப்பிட்டு பேசி அவர்களிடம் இருப்பது உன்னிடம் இல்லை என்று பேச துணிந்து விட்டார்களோ அப்பொழுதே என் பிள்ளை தெரிந்து கொள், இது உனக்கான வாழ்க்கை இல்லை என்பதனை. எத்தனை பாவம் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் தெய்வத்தை முதலில் நினைக்க வேண்டும். தெய்வம் ஆரம்பத்தில் உன்னை எதுவும் செய்துவிட மாட்டார்கள். ஆனால் நீ எப்பொழுது உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று நீ ஓய்வெடுக்கிறாயோ அப்பொழுது தெய்வம் அவர்களது ஆட்டத்தை ஆரம்பித்து விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பிக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீயே முடிவெடுத்துக்கொள். ஒருபோதும் ஆணவம் கொண்டு யாருடைய மனதையும் காயப்படுத்தி விடாதே என்பதனை புரிந்து கொள். உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியம் அல்ல, உனக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்தாய் என்பதுதான் முக்கியம். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரங்களை எப்பொழுதுமே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து, என் பிள்ளை, எந்த காலத்திலும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனத்தெளிவோடு எதையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமான பதிலையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதை பற்றியும் இனி யோசித்து நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நீ நல்லபடியாக என்னவென்று தெரிந்து வாழ பழகு. எல்லாமுமே இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரங்களையும் என் பிள்ளை நீ சரியாக வகுத்து இனி ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட தயாராகிவிடு. எல்லாமுமே நமக்கு வேதனைகளை தருகிறது என்றாலும், எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்றாலும், இவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே
நாம் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துவதை தவிர்த்து, நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ நினைக்கலாம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. ஆனால் என் குழந்தையை, இந்த வாழ்க்கை இத்தோடு எதையும் நிறுத்திவிடப் போவது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அடுத்தது என்னவென்று என் குழந்தை இனி நிச்சயமாக நீ யோசிக்கத்தான் வேண்டும். இனி உனக்கு நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது. உன்னோடு உடனிருந்து நான் உனக்கே என்று உருவாக்கி தரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை நாம் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. நம் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களை நாம் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது. உண்மையான அன்பு என்னவென்று இனி வரும் காலங்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும். பல போலியான உறவுகளை சந்திக்கும் பொழுதும், பல போலியான மனிதர்களை இந்த வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுதும், நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் எல்லா புரிதல்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையுமே தவிர்த்து என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். நம் பக்கம் இருக்கும் நியாயத்தை மட்டுமே பேசுகின்ற நமக்கு மற்றவர்களை பற்றிய எந்த புரிதலும் ஒருபோதும் இருப்பது கிடையாது. நம்மை நம்பியவர்களை பற்றிய சிந்தனைகள் நமக்கு ஒருபோதும் இருக்கப் போவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நாமும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் இருப்பது உனக்கு புரிய வேண்டும். உன்னை சுற்றி நான் வருவது நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வரக்கூடிய நாட்கள் உனக்கான எல்லா தேவைகளையும் இனி சரியாக உருவாக்கி கொடுக்கும். பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்தவரை அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட குறைவாக நீ எடுத்துக்கொள்வது. இதுதானே உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்களினால் அந்த நாளில் நம்முடைய மனது நொறுங்கி போகலாம். விடியும் பொழுதிலேயே நம்மோடு பேசுகின்ற மனிதர்கள் நம் மனதை நொறுக்கி காயப்படுத்தலாம். ஆனால் இதையெல்லாமும் ஒரு பொருட்டாக நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் சில காரியங்களை நடத்தி விடுகிறார்கள். வேண்டும் என்றே இவர்கள் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து, ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்து, நம்மை சுற்றி நடக்கும் அத்தனையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற காலம், இனி அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் கோபத்தால் விலகிவிட்டால், கோபம் குறைந்த பிறகு மீண்டும் நெருக்கமாகிவிடும். அதே உறவு வலியால் விலகிவிட்டால் ஒருபோதும் மீண்டும் நெருங்கவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அதே வலியை தாங்கிக் கொள்ளும் தைரியம் அவர்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு முறையும் இதே கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மன வலிமை இவர்களுக்குள் இருக்காது. அதனால் இவை ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நேரம் இனி உனக்கு என்று சொல்லித்தரும் அவ்வளவு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. தெளிவில்லாத விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது. தேவையில்லாத மனிதர்களை பல இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய்.
இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்ற புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நீ செல்கின்ற பாதையில் நிச்சயமாக ஏதேனும் தடைகள் வருவதாக இருந்தால் நீ அதையெல்லாமும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாதைகள் தடமாறலாம், நீ ஒருபோதும் தடமாறி சென்று விடாதே. நீ செய்யக்கூடிய செயல்களில் எப்பொழுதும் கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்களில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. நீ என்ன செய்ய நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ பழகு. அவரவர் நியாயம் அவர்களுக்கானது. அடுத்தவர்களை பற்றி நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவர் நொறுங்கி போகிறாரே என்பதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. நாம் பேசுகின்ற உறவு நமக்காக வாழ்ந்த உறவு என்ற எண்ணமும் யாருக்குள்ளும் இங்கு இருப்பதும் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்தித்து என் பிள்ளை கலங்கி நிற்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. மனம் கலங்காமல் நில். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் இழந்து விடாமல் நில். நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையின் சத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். பேசுகின்றவர்கள் எதையும் பேசிவிட்டு போகட்டும். உன் பக்கம் நடக்கும் நியாயங்களையும் உன்னிடம் இருக்கும் நியாயங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு இருந்து விட்டால் அது போதும். இதற்கெல்லாமும் நீ சரியாக உன் வாழ்க்கையை எதிர்கொண்டாலே அது போதும். எது நடந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும். எதுவென்றாலும் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த காலமும் என் பிள்ளை உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் நீ ஒருபோதும் சொல்லிவிடாதே. ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு இரவிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு உனக்காகத்தானே வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை தன் பெற்றவர்களை வெறுக்க ஆரம்பிப்பது வெளியிலிருந்து வரும் தாக்கம் காரணமாக மட்டுமல்ல. பல குடும்பங்களில் அது வீட்டிற்குள்ளேயே ஆரம்பித்து விடுகின்றது. ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை நல்ல முறையில் வளர்க்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் சொல்லும் விஷயங்கள் அந்த குழந்தையின் நலனுக்காகத்தான். அது செய்யக்கூடாது, இது தவறு, இப்பொழுது இதை நீ பார்க்க வேண்டாம், அதிகமாக இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று எல்லாமும் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை வழிகாட்டுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இவை எல்லாமும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் எளிதில் மற்றவர்கள் பேச்சை கேட்டு குழந்தைகள் தம்மை கட்டுப்படுத்துவதாகவும் தம்மை அதிகாரப்படுத்துவதாகவும் தவறாக புரிந்து கொண்டு தன்னை பெற்றவர்களையே வெறுக்க தொடங்கி விடுகிறார்கள். எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரியாகிவிடும். எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்லி கொடுத்து விடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு எதையுமே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருப்பது இனி உனக்கு எந்த நாளும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று எல்லாமும் சொல்லி இனி எப்பொழுதும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்காக நான் இருப்பது இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
உன்னை வேண்டாம் என்று உதறியவர்கள் மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத எந்த ஒரு செயல்களுக்காகவும் இனிமேலும் என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி விடாதே. முடியாது, நடக்காது என்று நீ நினைத்தால் கூட நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பது கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். பேரின்பங்கள் எல்லாமும் வேண்டாம். சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் இந்த வாழ்க்கையை உனக்கு அனுபவிப்பதற்கு. சிறு சிறு சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னோடு தான் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாமும் நீ விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் பெரிய பெரிய ஆனந்தத்தை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிற. உனக்கு எதுவுமே சரியாக நடப்பதில்லை என்பதுதான் நீ நினைக்கின்ற விஷயம் அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை இனி வரும் காலங்களில் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் சரிவர நீ உணர்ந்து நடந்து கொள். எல்லாமுமே உனக்கு சரியாகிவிடும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கு சரியாகிவிடும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். முழுமையான தெளிவை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கான நல்லது என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மதிப்பை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்குரிய அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். காலம் உனக்கான நேரத்தை உருவாக்கி விட்டது. இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சொல்லிக் கொடுக்க தயாராகிவிட்டது. அடுத்தது நடக்கக்கூடிய விஷயத்தை யோசித்து இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராகு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. முடிந்த வரையில் உன்னால் முடிந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிவிடு. சரியான நேரத்தில் என் பிள்ளைக்கென எல்லா விஷயங்களும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய். உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ உணர்கின்ற இந்த காலகட்டத்தை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கும் என்பதனை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நல்ல விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னை பிடிக்கும் பொழுது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த மனிதர்கள் உன்னை பிடிக்காத பொழுது அதிகமாக காயப்படுத்துவார்கள். மனிதர்களின் அன்பு இந்த வானிலை போன்றதுதான். எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. யாரையும் உன்னுடைய இதயத்தின் அரியணையில் ஒருபோதும் அமர்த்தாது. ஏனென்றால் வீழும்போது வலி உனக்கு மட்டுமே. வீழ்ந்து விடும்போது இந்த வாழ்க்கையின் சோதனைகள் உனக்கு மட்டுமே. அதனால் எதையுமே கவனத்தில் கொண்டு உனக்காக வாழும் இந்த அன்பான வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள். அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு என் குழந்தை நீ வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பெரிய பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இரு. எவ்வளவு விஷயங்கள் உனக்கு நடந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உணர்ந்து என் பிள்ளை நீ ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள். வராகி சொல்வது போல
உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான புரிதல் ஒன்று உனக்கு இனிமேல் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை தெரிந்து கொள். நல்ல நிலையோடு எதையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்காமல் இருந்தால் உனக்கு எப்பொழுதும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அதனால் எப்பொழுதும் உன்னை தேற்ற யாரும் வரமாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு ஆறுதலை யாரிடமும் தேடாமல் உனக்குள்ளேயே தேட பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.